அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 30 முக்கோடி தேவர்களையும் ஒரே நேரத்தில் தரிசித்த பலனை தரக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடலாம், இந்த நாளில் கிரிவலம் வருவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வா நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமின்னு மாறி மாறி வருது. இந்த கார்த்திகை மாதத்தில் பல்வேறு ஆன்மீக சிறப்புகள் நிறைந்த மாதமாக இருக்குது. ஏன்னா இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொண்டு சபரிமலைக்கு செல்வாங்க. அதே போல் முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம்னு நடைபெறும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாள் அன்று சிவபெருமான் தாங்க அடிமுடி காண முடியாத அரும்பெருஞ்சோதியாக பிரம்மாவிற்கும் மகா விஷ்ணுவிற்கும் காட்சி அளித்த திருநாள் தான் நம்ம கார்த்திகை பௌர்ணமி தீப திருநாளாக கொண்டாடுறோம். இந்த நாளில் மலை மீது ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசிக்க புண்ணியங்கள் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. நெருப்பு சொரூபமாக காட்சி தரக்கூடிய இறைவனை ஈசனை இந்த ஆள திருவிழம் வந்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. மற்ற தமிழ் மாதங்களை வரக்கூடிய பௌர்ணமி விட இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்த பௌர்ணமின்னா கிரிவலம் வருவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் ஒரே நேரத்தில் கிரிவலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் வழிபடுவதால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் சென்று வழிபடுவது பார்த்தீங்கன்னா உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டப்பட்டு களைப்பு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த கிரிவலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும். இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உடலும் சரிங்க, மனமும் சரி, உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட திருக்கார்த்திகை தீப நாளில் கிரிவலம் வந்து வழிபடும் போது எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதோ அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜையில் தீபமேற்றி வழிபட்டா இறைவனுடைய பரிபூர்ண அருள் நிச்சயம் நமக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வினை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை ஈசன் கோவில் பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிந்து கொண்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடலான்னு நம்ம பார்க்கலாங்க. கிரிவலம்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது உலக பிரசித்தி பெற்ற இந்த சிவத்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தாங்க. இது பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்குது. ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்து வழிபடுவாங்க. திருவண்ணாமலை கோயிலில் பல்வேறு புராண வரலாறும் யோகிகள் வாழ்ந்த சிறப்புகளும் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த மலையை மக்கள் பார்த்தீங்கன்னா முக்கன் முதல்வனாக வணங்கக்கூடிய சிவனின் அம்சமாக எண்ணி வழிபடுறாங்க. இங்கு லிங்கமே இங்கு மலையாக அமைந்திருப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால நம் முன்னோரும் திருவண்ணாமலை நடத்தை நினைத்தாலே முக்தின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதிக சக்தி வாய்ந்த இந்த திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த பாதையில் அமைந்திருக்கக்கூடிய 8 லிங்கங்களையும் குறிப்பிட்ட ராசக்காரர்கள் வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது மங்களத்தின் அடையாளமாக சொல்லுவான். எங்கெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடுறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வம் மட்டும் இல்லை, அந்த மகாலட்சுமியும் எழுந்தருளே நமக்கு அருள் செய்வா. அப்படிப்பட்ட கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீட்டில் உலோகத்தாலான தீபத்தை ஏற்றி வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள் உண்டு என்பதை தான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இறை வழிபாட்டில் உன்னதமான ஒரு வழிபாடுனா அது தீப வழிபாடு தாங்க. நம்ம சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபட்டுட்டு மந்திர ஜபம் செய்வதை விட விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டாலே அதற்கு பல மடங்கு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. தீபம் தெய்வீக சக்தியின் அடையாளமாகவும் இருக்குங்க. அறையின் இருளை மட்டும் இல்லைங்க, நம்ம மனத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்திற்கு இருக்குது. மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு ஒன்றாக செய்துங்க இந்த தீப வழிபாடு. மண் விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பார்த்தீங்கன்னா பல வகையான விளக்கு இருக்குது. தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு விளக்குகளை பயன்படுத்தக்கூடிய உலோகம் மட்டும் இல்லைங்க, அதில் ஊற்றக்கூடிய நெய், எண்ணெய் வகை, ஏற்றக்கூடிய நேரம், திசை, பயன்படுத்தக்கூடிய திரின்னு நிறம் பொறுத்து அதற்கேற்ற பலன்களும் மாறுபடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபனால வீடுகளில் பெரும்பாலும் நீங்கள் மண் அகலாலான விளக்கை தான் பயன்படுத்துவீங்க. ஆனால் இது தவிர மற்ற உலோகங்களாலான விளக்கு ஏற்றுவதால்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் விளக்கு வகைகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக எல்லோருடைய வீட்டிலும் ஏற்றக்கூடியது மண் அகல் விளக்கு தாங்க. தினமும் நீங்கள் இதை அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் வீட்டு வாசல்ல அகல் விளக்கு ஏற்றி வைத்தா சகல சம்பத்தும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். அதே போல் துன்பங்களும் படிப்படியாக குறைய தொடங்குங்க. துஷ்ட சதிகள் வீட்டை நெருங்காது. அதே போல் இந்த வெண்கல விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானத்தை தருங்க. வீட்டில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கும். வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டா ஆரோக்கியம் பெற வெண்கல விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. அதே போல் பஞ்சலோக விளக்கு 5 வகையான உலோகங்கள் கலந்திருக்கக்கூடிய இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி பிரச்சனைகள் நீங்கிடும். தொழிலும் வேலையிலும் சிறப்பான முன்னேற்றமுடைய இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு. இந்த விளக்குல மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டில் ஏற்றி வைத்து வழிபடுவதா வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி தேவி குடியிருப்பா. இதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும், வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். குத்து விளக்குல மயில், அன்னப்பச்சி, வேல்வடிவில் விளக்கு இருந்தாலும் வீட்டில் ஏற்றி வைத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் சிறப்பான மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்யுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக அமைந்திருக்குங்க. இந்த நாளுக்கு முன்னாடி எப்படி வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யணும், வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது. கண்ணுக்கு தெரிந்த தூசு எல்லாம் இந்த இடத்துல இருந்து முழுமையாக நீங்கிடும். இதனால் இறைசக்திக்கு எதிரான சில கெட்டதும் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டு பூஜையறையும் அடைந்திருந்தால் அதையும் நீங்கள் விரட்டி அடிக்கலாம். சாதாரணமாகவே நீங்கள் தண்ணீரும் சோப்பு போட்டு துடைத்தாலே கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் இந்த இடத்துல இருக்காது. பூஜையறையில் சுத்தம் செய்ய சரியான ஒரு ஆன்மீக வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில சமயத்தில் நம்முடைய வீட்டில் இறைசக்தி இல்லாமல் போல இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏதோ புரியவில்லைன்னு மனசுக்கு ஒரு வித சஞ்சலத்தில் கூட இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வம் இருக்குதா, தெய்வம் இருக்குதான்னு சந்தேகம் வரும் உங்களுக்கு. மின் விளக்குகள் அலங்காரம் இருக்கும், ஆனால் வீட்டில் பூஜை அறையில் ஒரு பிரகாசம் இருக்காது. ஒரு வீட்டில் பணக்காசு இருக்கும், ஆனால் நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்தில் அதாவது தீயசத்தினுடைய ஆற்றல் இருக்கலான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வீட்டு பூஜையை எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லா கெட்டதையும் அழிக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்புக்கு இருக்குது, மஞ்சளுக்கு இருக்குது. நீங்கள் பூஜையை எந்த வாசனை திரவியம் ஊற்றி சுத்தம் செய்தாலும் சரிங்க. ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணீரில் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு கரைத்திடுங்க. அதில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டுடுங்க. ஒரு நல்ல காட்டன் துணியில் இந்த தண்ணீரை நினைத்து சுவாமி வைக்கக்கூடிய அந்த பூஜை அறையை துடைத்திடணும். பிறகு சுவாமி பூஜை அறையில் அமரக்கூடிய ஸ்லாப் இருக்கும் இல்லை, அதை இந்த ஈர துணியாக நன்றாக துடைத்து எடுத்துடுங்க. அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட ஆற்றலும் இருந்தாலும் அதை தங்காது, நெகட்டிவ் எனர்ஜியும் வெளிப்படாதுங்க. அதே போல் பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி எப்படி குடியேறுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலே வீட்டில் தீய சக்தி இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சுத்தம் செய்யக்கூடிய வேலையை கூடுமானவரை செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவிர்த்து முன்னாடியே நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்னாடியே சுத்தம் செய்து வைத்துக்கோங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் புதன்கிழமை அமைந்திருக்கு, அதற்கு முன்னாடியே செவ்வாய்க்கிழமையாக இருக்கு. அதனால் நீங்கள் திங்கக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையும் சரிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் சுத்தம் செய்திடுங்க. மேலும் வீட்டை சுத்தம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சிறிது கல் உப்பையும் மஞ்சள் கலந்து தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தீய சக்திகள் விரட்டி தெய்வீக கடாச்சத்தை ஏற்படுத்தும். போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய பார்த்தீங்கன்னா விளக்கு, ஆரத்தி காட்டக்கூடிய தட்டு மற்றும் தூபாராதனை காட்டக்கூடிய எல்லாத்தையுமே முன்னாடி நாளே சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே வாங்கி வைத்து அதை நீங்கள் கழுவிட்டு உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கு திருக்கார்த்திகைக்கு முன்னாடி காலை மாலைன்னு 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபடுவதே இறைவனுடைய அருளை பெற்று தருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா காலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. மாலை 6 மணிக்கு மேலே தாங்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். திருக்கார்த்திகை தீபம் பார்த்தவுடனே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து
இந்த நாளாக இறைவனுக்கு நெய்வேத்தியமாக பொங்கல் இதுலையும் ஏதாவது இனிப்பு படைத்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.